ஐயனோட அருளால போன வருஷம் பூஜையில இப்ப குழந்தை வரம் கிடைச்சவங்க அடுத்த சாமி வசந்தகுமார் உத்ராங்கிறவங்க 6 வருஷமா குழந்தை இல்லையா சாமி. அவங்களுக்கு வந்து போன வருஷம் நம்ம பூஜை பண்ணியிருந்திருக்கோம். ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்களாம், ரொம்ப நன்றி நான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் தீபாங்கிறவங்க 3032வது பேரை நம்ம பூஜை பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்காங்களாம், ரொம்ப நன்றி சாமின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சரவணராஜா ராமலட்சுமிங்கிறவங்க ஐயப்பன் அருளாலும் முருகன் அருளாலும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா, குழந்தை இல்லாத அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்கணும்னா சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூர்த்தி கோமதிங்கிறவங்க 5760வது பேரை நம்ம வந்து பூஜை பண்ணியிருக்கோம். அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம்னா தேங்க்ஸ் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரசாத் வேதா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் 24ஆம் தேதி கேர்ள் பேபி பிறந்திருக்காங்கன்னா ரொம்ப நன்றி அண்ணா, உங்களை எப்பவும் நான் மறக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைக்காக வெயிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்குன்னா அவங்களுக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். பிரகாஷ் ஐடியில இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பூஜை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா, இப்ப 5 மாசம் கர்ப்பமா இருக்காங்க, ரொம்ப நன்றி அண்ணான்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சந்தான கிருஷ்ணன் மதுமிதாங்கிறவங்க பாத்தீங்கன்னா 3673வது பேரை நம்ம பூஜை பண்ணியிருக்கோம். அக்டோபர் 25ஆம் தேதி அன்னைக்கு பாய் பேபி பிறந்திருக்காங்க. அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்காக உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்ப வேலை சொல்லியிருக்காங்க, அதுவும் நம்ம வேண்டிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ராம் மணிராம்ங்கிற ஐடியில இருந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு நான் பேர் அனுப்பியிருந்தேன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு பாய் பேபி பிறந்திருக்காங்கன்னா ரொம்ப நன்றி என்னன்னு சொல்லியிருக்காங்க. அருண்குமார் ஐடியில இருந்து பாத்தீங்கன்னா 12/11/2025 அன்னைக்கு என் தங்கச்சிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காங்கன்னா தேங்க்ஸ் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. பத்மா கஸ்தூரி ஐடியில இருந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் அவங்களுக்கு டெலிவரியா, அவங்க நல்லபடியா தாயும் மொழியும் நலத்தோட குழந்தை பிறந்து வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிக்கோ சாமிக்கலாம். பூங்குடி ஆனந்த் அப்படிங்கிறவங்க எனக்கு நெக்ஸ்ட் மந்த் டெலிவரி அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா ப்ரே பண்ணதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் நல்லபடியா டெலிவரி ஆகி வரணும், தாய் மொழி சந்தோஷமா வரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கோ சாமிக்கலாம். அடுத்து மது 2407 ஐடியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாய் பேபி பிறந்திருக்கேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயத்ரிங்கிறவங்க பாத்தீங்கன்னா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கேன்னா 45 நாள் ஆகுது, யாருன்னே தெரியாதவங்களுக்கு எங்களுக்கு பிரசாத் அனுப்புனீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எனக்கு அண்ணன் இல்லை, உங்களை அண்ணனை நினைச்சுக்கிட்டுமாங்க. சத்தியமா நீங்க நினைச்சுங்க, அதுல எந்த தப்பு இல்லை. நான் எந்த உரிமையில இப்போ உங்களுக்கு பூஜை பண்றேன், எல்லாரும் ஒரு குடும்பம், அவ்வளவுதான். அதே மாதிரி கால்மி ஸ்ரீ 364 ஐடியில இருந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 23ஆம் தேதி பாய் பேபி பிறந்திருக்காங்க, ரொம்ப நன்றி என்ன பூஜை பண்ணதுக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா. அருணாச்சலம் சுவேதா ஐடியில இருந்து எனக்கு பாய் பேபி பிறந்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மனசார ஐயன்ட்ட பூஜை பண்ணதுக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரு பலன் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு சின்ன துரும்பா நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயப்பனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவரோட அனுமதி இல்லாம இது எதுவும் என்னால பண்ணியிருக்க முடியாது. இந்த வருஷமும் நம்ம எல்லாருக்கும் பூஜை பண்றோம், எல்லாருக்கும் நல்லபடியா குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிங்க. இது எல்லாமே ஒரு கூட்டு பிரார்த்தனை தான். சுவாமியே சரணம் ஐயப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர்.